வணக்கம் முல்லை சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் முல்லை சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க ஒரு சிறந்த நடிகர். அப்படியா? ஆமா. ரைட், ஓகே. சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு பணி இருக்கு. ரைட். அந்த அடிப்படையில இந்த எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தலாம்னு இருக்கேன். ஓஹோ, வெரி குட். உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? எய்ட்ஸ்னா என்ன? அது எப்படி பரவுது? எய்ட்ஸா? ஆமா சார். ஐயோ அப்படின்னு சொன்ன ஒரு காலம் போச்சு. அதாவது எய்ட்ஸ் எப்படி வருதுன்னா, இது சாதாரண காய்ச்சல் மாதிரி காத்துல பரவாது, கை குடுக்கறதுனால பரவாது, கட்டி பிடிக்கிறதுனால பரவாது, ஒரே தட்டுல உட்காந்து சாப்பிடறதுனால பரவாது, பாதிக்கப்பட்டவங்களை கொசு கடிச்சிட்டு அதே கொசு நம்மள கடிச்சாலும் பரவாது. வேற எப்படி பரவும்? சொல்றேன். பாதுகாப்பற்ற உடலுறவு. அது மட்டும் தானா? சொல்றேன். பாதிக்கப்பட்டவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட இன்ஜெக்ஷன் பிளேட மத்தவங்களுக்கு யூஸ் பண்றது, இது மூலியமாவும் பரவும். சரி சார். இன்னும் எப்படி எல்லாம் பரவும்? இன்னும் நிறைய இருக்கு. ஆனா அத சொல்றதுக்கு நான் டாக்டர் இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுட்டு சொன்னேன். இன்னும் நிறைய இருக்கு. அத விழிப்புணர்வுல தெரிஞ்சு பாத்துக்கங்க. ஓகே? சரி சார். இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது? நம்ம தான் உள்ளவே போல, எதுக்கு வெளியே வர்றது? நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. அதாவது இதுக்கு உள்ளவே போகாம எய்ட்ஸ் இல்லாம நாடா மாத்தணும்னா அதுக்கு நமக்கு தேவை சுய ஒழுக்கம், சுய விழிப்புணர்வு இருந்தா நம்ம நாட்டை எய்ட்ஸ் இல்லாத நாடா மாத்த முடியும். சரியா சொன்னீங்க. எய்ட்ஸ் இல்லாத தமிழகத்தை உருவாக்க பாடுபடுவோம்.